ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான பன்னீர் க்ரீன் பீஸ் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். இந்த பச்சை பட்டாணியை கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருந்தாலே போதுமானது. பாருங்கள், இந்த பச்சை பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இதை நான் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வடிகட்டி வச்சுக்கிறேன். இந்த பன்னீர் க்ரீன் பீஸ் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். இது ரெடிமேடாக இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் வீட்டில் இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கணும், நீளமாக நறுக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லைங்க. 1-2 நறுக்கி இது கூட ஆட் பண்ணி வணக்கிக்கலாம். ஏன்னா இது ஃபைனலாக நம்ம அரைக்க போகிறது தான். இது கூட நான் ஒரு தக்காளி பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். எனக்கு இது பார்த்திங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு இதனுடைய மெஷர்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். வேணும்னா இது கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சேம் அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச மசாலாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அப்படியே குக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது கூடவே காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போவும் சேர்த்து 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணினதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை பட்டாணியை இது கூடவே சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இந்த பச்சை பட்டாணி ஆல்ரெடி நல்லா வெந்தது தான். இது கூடவே பார்த்திங்கன்னா பன்னீர் ஒரு 200 கிராம் க்யூப் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்து கிளறிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ஆல்ரெடி வெந்ததுனால பன்னீரும் சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம மறுபடியும் ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கையில் வச்சு க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்தூரி மேத்திங்கிறது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி தழையை கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மல்லி இலை சேர்த்து ரொம்ப நேரம் வணக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. ஆல்ரெடி இது ரெடி ஆகிடுச்சு. பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான பன்னீர் க்ரீன் பீஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.